குருவுக்கு வணக்கம். இப்போ நிறைய பயிற்சி வகுப்புகள் நிறைய ஆசிரியர்கள் சந்திச்சிருந்தாலும் முதல் பாயிண்டாக சொன்னோன்னா, குருவுக்கு முன்னாடி குருவை விட மேலே நான் வருவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எந்த குருவும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. முதல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தை பேசுகிறவங்கள யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. குருமார்கள் மட்டும் இல்லை, கீழே சீடர்களும் சரி, யாருமே கூட இருக்க யாருமே இன்ன வரைக்கும் என்னோட அனுபவத்தில் நீங்கள் யாராவது கேட்டீங்கன்னா தெரியல, நான் உங்களோட பெருசாக வருவேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கோலாம் தெரியாது. ஆனால் நம்ம குரு, நம்முடைய ஆசான், நமது சகோதரர், நம்ம உடன்பிறப்பு, நம்ம நண்பர், இப்படி எல்லா கேரக்டரும் இருக்கனால அதை அக்செப்ட் பண்ணிட்டு கரெக்டாக நல்லா பள்ளத்தக்கத்தில் இது அவருக்கு எனக்கு நிறைய தொடர்புகள் உண்டு. ஏன்னா நிறைய விஷயங்களை பற்றி நான் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவரை நான் தொந்தரவு முடிஞ்ச அளவுக்கு பண்ண மாட்டேன். ஏன்னா அவருக்கு ஒரு செகண்டுக்கு நீங்கள் இவ்வளோ பேசுறாரு, என்ன பண்ணாரு, நம்மகிட்ட பணத்தை வாங்குறதுக்காக பேசிட்டு இருக்கிறாரா, நம்ம எல்லாத்தையும் பணத்தை கொண்டு போறாரா அப்படின்னு நமக்கு ஓடும். புரியுதா? இல்லடா செல்ஃபா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். சத்தியமா கிடையாது. உண்மை சொல்லணும்னா நம்ம மேல உள்ள அக்கறை, இது பேர் என்ன? அக்கறை. அவர் நினைச்சிருந்தாரு வச்சுக்கோங்க, இங்க எல்லாம் உட்காந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறதுல வெளிநாட்டுல போய் உட்காந்து ஒரு செகண்ட் ஒரு 2 பேர்த்த கிரியேட் பண்ணி உட்கார வச்சு கிரியேட் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணாங்கன்னா போதும். அவருக்கு நீங்க கேட்கிற பணத்தோட கோடி கோடி கொடுக்க ஆட்கள் தயாராக உள்ளன உலகம் முழுவதும். நல்லா புடிச்சுக்கணும் நண்பர்களே, இது நமக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு. என்ன உட்காந்து ஸ்டார் ஹோட்டல் உட்காந்து நமக்கு உட்காந்து இவ்வளவு தீட்சை கொடுத்து இவ்வளோலாம் எந்த குருவும் கொடுக்க மாட்டாங்க. நான் நிறைய தீட்சை வாங்கியிருக்கேன். பௌர்ணமி நாள் ஒரு நாள் கூப்பிடுவாங்க, எத்தனாச்சும் ஆன்லைன்ல அந்த டைம் சொல்லுவாங்க, 5 மணிக்கு கரெக்டாக 5:01 நம்ம ரெடியாக உட்காந்துருக்கணும். அது 10 நிமிஷம் தான் இருக்கும், 5 நிமிஷம் தான் இருக்கும், தீட்சையை முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசினாலும் பதில் கிடையாது. நீங்கள் பதில் வேணும்னா ஒன்றும் காசு. ஆனால் நம்ம கொடுத்த இந்த சர்வீஸ் கொடுத்த மாதிரி 99 ரூபாய்க்கு 1999 ரூபாய்க்கு 3900 ரூபாய்க்கு உலகத்தில் எங்கேயாவது கொடுப்பாங்களா பேக்கேஜ்? ஏன் கொடுக்கணும்? நான் கேள்வி நியாயமா இருக்கா இல்லையா? ஏன் அவருக்கு இது கொடுக்கணும்? இப்போ செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். டாப் 1% ஆஃப் பீப்புள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அவர் நினைச்சிட்டானா அதில் ஒரு 10 பேர்த்த எடுத்து, இப்போ நானே எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்னோட கோல் 100 கோடி, நான் 100 கோடி ரீச் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு 10% கொடுங்க 20% கொடுங்க, எனக்கு கொடுக்க மாட்டான், பணம் கொடுப்பாங்க. டீல் வச்சுட்டு போயிடலாம்ல, அதோட முடிச்சு போயிடலாம். அவரை எனர்ஜி விட்டுட்டு போகலாம்ல. ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? நைட்டாக ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிட்டு 5 வருஷம் சொன்னால் குரு உச்சத்தில் இருக்கிறாரு. பாகிஸ்தானா பேசவே வேண்டியதில்லை, பேசாமல் தன்னா போதும், செய்களே சம்பாதிச்சு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் இப்போ நம்மளாம் பார்க்கணும், என்ன பண்ணோம், கியூவில் நிற்கணும். நம்மளாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தினேஷையும் சார் என்ன சார் எப்போ சார் வரணும் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னைக்கு இல்லை, இப்போ இல்லை வச்சுக்கோங்க. வித்தின் 2 இயர்ஸில் நம்மளாம் பார்க்க முடியாது, தெரியாது. நாங்கள்லாம் எப்படி தெரியல, விஜய் பார்க்கல உட்காந்து கேட்டேன், நான் எல்லாம் சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் ஜோதியம் பார்க்கணும்னா லட்சம் கொடுத்தாலும் பார்க்க முடியாது. அப்போ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குது. இது இப்போ அவருக்கு யோகா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட அதாவது சொல்கிறாங்கல்ல, நெல்லுக்கு பாயிற தண்ணீர் சற்று புல்லுக்கும் பாய்க்கிறது, அவ்வளோதான். அவரோட யோகம் நம்ம கூட இருக்கனால நம்மளை பிடிச்சிட்டு போகுது. நீங்கள் நம்மளை தூக்கிட்டு போறதெல்லாம் மேட்டர் இல்லை. அதோட நோக்கம் என்ன? அவர் மேலே போறாரு அடுத்த லெவலுக்கு. நம்மளை என்ன பண்றாரு, இவ்வளவு நாள் நம்மளால கூட இருக்கோமா, நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். நண்பர்களே, சற்று நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். சில குருமார்கள் சொல்லுவாங்க, அவேக்கன், விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஸ்டேஜ் ஒரு நண்பர் என்னோட ஃப்ரெண்டு கேட்டாங்க அப்படிதான், சார் இப்போ எல்லாம் நிறைய பேசுறாரு அப்படின்னாங்க. ஆமா நிறைய பேசுவாங்க. ஆனால்
நம்ம என்ன பண்ணோம், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம பாயிண்ட் எங்க வருதோ அங்க கேட்ச் பண்ணி எடுத்துட்டு போயிடணும். அவர் என்ன நிறைய பேசிட்டே வர, அதெல்லாம் பேசுறது சும்மா பேசிட்டு நினைச்சிருக்கீங்களா? அவர் நேரடியாக சொல்ல மாட்டார் எதையுமே. அவர் சுற்றி வச்சு ஒரு பாயிண்ட் சொல்லுவார். நீங்கள் 10 நிமிஷம் கவனிச்சா மட்டும்தான் அந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நீங்கள் 10 நிமிஷம் கோட்டையை விட்டுட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் விட்டு. இதை நான் அடியன் கவனிச்ச விஷயம். கரெக்டாக ஏன்னா ஒரு நிமிஷம் சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு செகண்ட்ல சொன்னா சொல்லிட்டு போயிடலாம். இப்படி பண்ணுன்னு சொல்லிடலாம், ஆனால் சொல்லவே மாட்டார். எத்தனை பேர் விழிப்புணர்வா இருக்கிறீங்க செக் பண்ணுவார். சும்மா குடும்பம் நினைச்சிட்டீங்களா? நீங்க இப்ப எல்லாம் நீங்க காலையில இருந்து சொன்ன ஒரு 10 சிம்பிளை போட்டு இதை கரெக்டா போடுறீங்களா செக், அதையே உட்காந்து ஏன் பார்க்கணும்? அவரு 1 போடுங்க, யார் ஓகே 2 போடுங்க சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியா. அந்த 10க்கு யார் மெனக்கிறான், 4 மணிக்கு யார் மெனக்கிறான், அப்படிதான் கொடுக்கணும். குருமார்கள் அப்படிதான் இருப்பாங்க. இப்ப இருக்க இவர் நவீன குருனால கொஞ்சம் சிம்பிளா கொடுத்துருக்காரு. மற்ற குருலாம் என்ன பண்ணுவாங்க, 100 கூட தண்ணி எடுத்து சொல்லுவாங்க. எடுக்க முடியுமா நம்மளால? முடியாது. அந்த நிலை நம்மளுக்கு இல்லை. அதெல்லாம் கொடுக்காம வலிக்காம மயிலிறகுல உட்காந்து மயிலே மயிலே சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. பயன்படுத்துங்கள் பயன்படுத்துங்கள். நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். அந்த நீங்க நண்பர்கள் நீ நம்மளும் பயன்பெற்று நம்முடைய அந்த இந்த வாழ்நாள் இந்த கடவுள் கொடுத்த நிலையில நம்ம அனைத்து சந்தோஷங்களை அனுபவிச்சு ஆனந்தமாக பேரானந்தமாக உச்சநிலையில் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் வருங்க வரவேற்று அன்புடன் நன்றி, வணக்கம்.